கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கு. ஆமேன். பரிசுத்த பவுல் பரிசுத்த பவுல் அடிக்கிறார் கொரிந்திய சபையாருக்கு எழுதும்போது நம்மில் காணப்படுகிறதான எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்கிறார். புத்திமதியாகவும் சொல்கிறார். எல்லா மேட்டிமை அரண்களையும் நிர்மூலமாக்கி நம்மை தாழ்த்தி பழைய காரியங்களை அழிக்க முடியுமா என்றால் அந்த மேட்டிமை நிறைந்த பெருமைகளை யாரால் எப்படி அழிக்க முடியும்? நாம் இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழையும் முன்பாக யோசுவா அநேகம் ஜாதிகளை அழித்ததாக சரித்திரத்திலும் பரிசுத்த வேதத்திலும் நாம் எழுதப்பட்டுள்ளது. அப்படி யோசுவா அநேகம் ஜாதிகளை அழித்தான். ஆனால் எமோரியரை முற்றிலும் அழிக்க தேவனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதனால் அவர்களை மட்டும் அழிப்பதற்காக தேவன் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்கும்படி செய்கிறார். ஒரு நாள் மட்டும் சூரியன் இங்கே தரித்து நின்றது. இந்த எமோரியர் யார் என்றால் மலைவாழ் ஜாதிகள், மேட்டிமை நிறைந்த மிதமெஞ்சிய பெருமையுடையவர்கள் என்று எபிரேய அர்த்தம். ஆம், இந்த பெருமையுடைய மேட்டிமை நிறைந்தவர்களை முற்றிலும் அழிக்கவே தேவன் சூரியனை ஒரு நாள் முழுவதும் தரித்து நிற்க செய்தார் என்று யாசேரின் புஸ்தகத்தில் பார்க்கலாம். நாம் இதை ஆங்கில ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது சூரியன் என்பது நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றது. நாம் நமது மேட்டிமை பெருமையை முற்றிலும் அழிக்க நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய கிருபை நம் மீது தரித்து நின்று நம் பட்சத்தில் தரித்து நின்று உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சூரியனின் ஒளியானது சந்திரனில் பிரதிபலிப்பது போல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்முடைய ஜீவியத்திலும் கிருபையாய் பிரதிபலித்து நம்மில் காணப்படும் அந்த மேட்டிமை நிறைந்த பெருமையை அழிக்க முன் வந்து எதிர்த்து நின்றால் நீதியின் சூரியனாகிய தேவ கிருபையின் நமக்கு உதவி செய்ய வல்லவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு காலமாக இந்த எமோரியரின் பெருமையின் ஆவி உங்கள் ஜீவியத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது? இந்த பெருமையின் ஆவியை முற்றிலும் அழிக்கும்படியாக நாம் நீதியின் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்று முற்றிலும் அழிக்க விட்டு கொடுப்போமாக. முற்றிலும் பெருமையை சங்கரிப்போமாக. ஆமேன். God bless you.